ஹலோ, இந்த வீடியோவில் வெஸ்ட் பெங்கால் யூனிவர்சிட்டி 2018 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா, நல் வெக்டர் இஸ் நோன் அஸ் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் வெக்டர், யூனிட் வெக்டர், ஜீரோ வெக்டர், ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் யூ மீன் பை நல் வெக்டர்? நல் வெக்டர் முதல்ல என்னென்னு பார்த்துக்கலாம். நல் வெக்டர் ஒன்றும் கிடையாது, ஜீரோ வெக்டர் தான் நல் வெக்டர். இப்போ நம்ம ஒரு 3 டைமென்ஷனல் எடுத்துக்கோங்க. 3 டைமென்ஷனலில் ஒரு நல் வெக்டர் ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறேன். 0 i கேப் ப்ளஸ் 0 j கேப் ப்ளஸ் 0 k கேப் அப்படின்னு இருக்குது. இதுதான் நல் வெக்டரோட ஒரு இது. இதோட மேக்னிடியூட் என்ன? நல் வெக்டரோட மேக்னிடியூட் வந்து 0. தட் மீன்ஸ் என்னென்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி நம்ம எழுதி நம்ம ஆட் பண்ணோன்னா என்ன ஆன்சர் வருமோ அதுதான் உங்களுடைய நல் வெக்டருடைய ஆன்சர். ஓகே, த மேக்னிடியூட் ஆஃப் null vector is இது. ஸோ நல் வெக்டர் மீன்ஸ் என்னது? நமக்கு ஜீரோ வெக்டர். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நெகட்டிவ் ஆஃப் அ வெக்டர்னா என்ன அர்த்தம்னா, இஃப் யூ ஹேவ் அ வெக்டர், இப்போ ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2i கேப் ப்ளஸ் 3j கேப் அப்படின்னு இருக்குன்னா, நெகட்டிவ் ஆஃப் அ வெக்டர் அப்படின்னா என்ன? மைனஸ் ஏ வெக்டர். அப்படின்னா என்ன ஆகும்? எனக்கு மைனஸ் 2i கேப் மைனஸ் 3j கேப்பாக மாறப்போகுது. ஸோ இந்த இதில் பார்க்கும்போது நெகட்டிவ் ஆஃப் அ வெக்டர் பார்த்தா இந்த இதில் ரெண்டுத்துக்குமே என்னவாக இருக்க போகுதுன்னா, இந்த மேக்னிடியூட் சேமாக தான் இருக்க போகுது. இந்த ரெண்டு கேஸ்லேயும் மதிப்பு மாறாது. ஓகே, ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் போடும்பொழுது யூ ஆர் கோயிங் டு கெட் 4 ப்ளஸ் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 9 என்ன வரப்போகுது? ரூட் 13 வரப்போகுது. இதுக்கும் கீழே இருக்கிற ஆன்சர் இதை நான் பி வெக்டர்னு எழுதிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நெகட்டிவ் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர், அதுக்கும் என்னதானா எனக்கு ஐ வில் ஹேவ் ரூட் 13 தான் வரப்போகுது. ஸோ நெகட்டிவ் ஆஃப் த வெக்டருக்கு மேக்னிடியூட் சேமு, பட் டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்க போகுது. ஓகே, ஸோ ஏ டைரக்ஷனாலே நம்ம இங்கே என்ன டினோட் பண்ணுவோம்னா, ஐ ஹேவ் 2 வெக்டர்ஸ், ஏ வெக்டர் அண்ட் அப்போ தானே பார்த்தோம், மைனஸ் ஏ வெக்டர்னா மைனஸ் ஏ வெக்டர் நான் பி வெக்டர்னு நான் எழுதிக்கிட்டேன். ஸோ அப்போனா ரெண்டுத்துக்கும் டைரக்ஷன் சேம், டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட். ஸோ போத் ஹேஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். இதான் நெகட்டிவ் ஆஃப் வெக்டருக்கு நான் எழுதிக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ யூனிட் வெக்டர் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் யூனிட் வெக்டர்? யூனிட் வெக்டர் மீன்ஸ் டைரக்ஷன் ஆஃப் அ வெக்டர் இஸ் நோன் அஸ் யூனிட் வெக்டர். ஓகே, ஸோ யூனிட் வெக்டருடைய மேக்னிடியூட் என்னென்னா, டைரக்ஷன் ஆஃப் வெக்டர் தான் என்னென்னா யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டருடைய மேக்னிடியூட் இப்போ டேக் நம்ம யூ வெக்டர் அப்படிங்கிறத யூனிட் வெக்டர்னு எடுத்துட்டோம். யூ வெக்டருடைய மேக்னிடியூட் என்னென்னா இஸ் ஆல்வேஸ் 1, பாசிட்டிவ் 1ஆக தான் இருக்க போது, நெகட்டிவ் 1 கூட கிடையாது. ஓகே, பாசிட்டிவ் 1 தான் யூனிட் வெக்டருக்கு. சரி, அப்புறம் நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். நல் வெக்டர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இது வந்து அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. See you in the next video.